மூத்திர சந்தில வச்சு அடிச்சு விட்டுறணும். எதுக்குடா அடிக்கணும்னு கேட்டா, கேடு கெட்டவங்களா கேடு கெட்டவங்களா கேடு கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி எதுக்குடா அடிக்கணும்னு கேட்டா, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்களாமா. என்ன தப்புன்னு அவனே சொல்லுவான், கேளுங்க. கேடு கட்டவங்களா பைத்தியக்காரப்பட முட்டாப்பட தேஞ்ச செருப்பு இருப்பாரு, நல்ல மூத்திர சந்துகளை விட்டு அடிச்சிருந்துருப்பா. பைத்தியக்காரன் நாயே பைத்தியக்கார பயன என்னன்னு இங்க பாரு. ஆடு மாடு வளர்க்கறது, ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல. ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க, அத தூக்கலாகி பாருங்க. பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம தேஞ்ச செருப்பு இருப்பாரு அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துகளை விட்டு அடிச்சுருந்துருப்பா என் பங்காளி. ஓ, அதுக்குத்தான் அடிக்கணுமா? அதாவது நெய் ரோஸ்ட் கேட்டா அடிக்கணும், பால் காப்பி கேட்டா அடிக்கணும். உனக்கு எதுக்குடா நெய் ரோஸ்ட், உனக்கு எதுக்குடா பால் காப்பின்னு அவர் கேக்குறாரு. ஏன்பா ஒரு நெய் ரோஸ்ட் கேட்டது ஒரு குத்தமா? இந்த நெய் ரோஸ்ட் ஒண்ணு சாப்பிட்றதுக்காக நான் தனியா மாடு வாங்கி அதை வளர்த்தி அதுல இருந்து பால் கறந்தாதான் நான் நெய் ரோஸ்ட் சாப்பிட முடியுமா? சரி நெய்யுக்கு ஓகே, தோசை மாவுக்கு என்ன பண்றது? இப்ப தோசை வேணும்னு கேட்டோம்னா நீ என்ன விவசாயா, உன்னை செருப்புல அடிக்கணும் அப்படின்னு கேப்பீங்களோ? ஆமாங்க, இவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ரோஸ்ட் வேணும்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு ஒன்னா நீ மாடு மேய்ச்சிருக்கணும், இல்லைன்னா விவசாயம் பண்ணிருக்கணும். அவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? சரி, ஒரு லேண்ட் ரோவர் கார் வாங்குறவன் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லு, இல்ல பழைய ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணணும்னு சொல்லு. அட அவ்வளவு ஏன், இசூசு கார் வாங்கினான்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. இசூசு கார் கம்பெனில வேலை செஞ்சானா, இல்ல டொயோட்டா கார் கம்பெனில வேலை செஞ்சானா, இல்ல அந்த லேண்ட் ரோவரோட என்ன கம்பெனின்னு தெரியல, இல்ல அந்த கம்பெனில வேலை பார்த்தானு. எப்படிடா அந்த கம்பெனிலே வேலை பார்க்காத உனக்கு 3 காரும் கிடைச்சதா? ஆனா நாங்க நெய் ரோஸ்ட் கேட்டா மட்டும் மாடு மேய்ச்சிருக்கணும், இல்லன்னா செருப்பு கழட்டி அடிப்ப. ஏ பைத்தியக்காரா கேட்டுவட்டவன். ஏய் எல்லாரும் கேட்டுக்கங்க. இப்ப இவன் பேசுனதுக்கு யாரெல்லாம் கை தட்டினீங்களோ நீங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஃபார்ச்சுனர் கம்பெனில வேலை பார்த்துதான் இவன் ஃபார்ச்சுனர் காரை வாங்கி இருக்கிறான், இல்லைன்னா அவன் அப்படி ஒரு காரை வாங்கவே முடியாது தானே. இப்ப ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்கிறவன் பூரா ஃபார்ச்சுனர் கம்பெனில வேலை பார்த்தவனாதான் இருப்பான். நெய் ரோஸ்டுக்கு நெய்ய கொஞ்சம் தூக்கலா கேட்டதுமே நீ மாடு மேய்ச்சிருக்கணும். சரி எப்படா மாடு மேய்க்கணும் அது சொல்ல பாப்போம். இவன் ஒரே ஒரு நாள் டிப்பு டாப்பா மாடு மேய்க்க போனான்ல, அப்படியா? பாரின் ஜூ, பாரின் பனியன், பாரின் பேண்டு, அது போக இவன் தம்பிங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு. ஆமா, அந்த காரோட ஓனர் நீங்க. கார் கம்பெனில வேலை செஞ்சா கார் வாங்குனீங்க. செருப்பு கழட்டி அடிக்க வேணாம், உங்களை எல்லாம் மூத்திர சந்தில வச்சு அடிச்சு விட வேணாம். அந்த காரை நீங்க ஏண்டா வாங்குனீங்க? அங்க வேலை பார்த்தீங்களா? இப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க. அண்ணா 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 அப்படி பக்கத்துன இப்படி பாருங்க. அண்ணே நீ மாடு மேய்க்கிறத பார்த்தா அவ்வளவு சூப்பரா மாடு மேற மாதிரியே இருக்குன்னு. நீ தானே நக்கர மாடு மேற மாடு சீமான் மாடுன்னு அப்படின்னு தம்பிங்க எல்லாம் செல்ஃபி எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த போனை எப்படி வாங்கின? போன் நீ கண்டுபிடிச்சியா, இல்ல போன் கம்பெனில தான் வேலை பார்த்தியா? செருப்பு கழட்டி அடிக்க வேணாம், மூத்திர சந்தில வச்சு அடிக்க வேணாம். எப்படி எதுக்கு? நெய் ரோஸ்ட் வேணும்னா மாடு மேய்ச்சிருக்கணும், லேண்ட் ரோவர் கார் வேணும்னா அந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்கணும், இல்லன்னா ஏதாவது ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சிருக்கணும். ஏண்டா இதுக்கெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்க வேணாமா? அடுத்தவன்னு சொல்லுவாங்க, கேளுங்க நீங்களே கேளுங்க, நான் ஏன் சொல்லிட்டு. நாயே மாடு ஆடு வளர்த்துட்டே பகவான் எங்க மாயோன் மேய்ச்சிருக்காண்டா, நபிகள் நாயகன் மேய்ச்சிருக்காண்டா, இறைமகன் இயேசு இறை தூதர் நபிகள் எங்கள் இறை. நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா பைத்தியக்கார பயன? மாடு ஆடும் கால்நடை செல்வங்களோட பைத்தியக்கார பல முட்டா பைல இறையோனே ரஹ்மானே இயேசுவே மாயோனே. இறைமகன் இயேசு, நபிகள், பகவான் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் இஸ்ரோ சயின்டிஸ்டுக. ஆனா எனக்கு அந்த வேலை வேண்டான்னு சொல்லி நான் மாடுதான் மேய்ப்பேன்னு தான் இவங்க எல்லாம் மேய்க்க வந்திருக்காங்க. எதுக்காக? மாடுதான் செல்வம்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வைரமுத்து பண்ண மாதிரி மாடு மேய்ப்பது தவம், அந்த மாதிரி இவங்களோட வேலைகளை எல்லாம் விட்டுட்டு மாடு மேய்க்கிறத மட்டுமே முழு நேர வேலையாக பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. எதனால மாடு மேய்ச்சாங்க தெரியுமா? அதையும் இந்த எரும மாடையே சொல்லும், கேளுங்க. மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா
கேடு கட்டவங்களா. பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடி? பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடி? கேடு கட்டவங்களா? எத்தனை லட்சம் கோடி? எத்தனை லட்சம் கோடி? நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா அத்தனை லட்சம் கோடி மாட்டுல இருந்து வருது. இப்போ நம்ம திராவிட மாடல் அரசுக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு என்னன்னா 2030க்குள்ள $1 trillion எக்கானமிய ரீச் பண்றதுங்கிறது தான் கனவு. அந்த கனவு என்ன, எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகம் பேருதான் $1 trillion கனவு. அந்த புத்தகத்தை நேத்துதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நம்ம புன்னகை ஆசிரியரான திருஞானம் சார் தான். இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? $1 trillion எக்கானமினா என்ன, உலகத்துடைய மொத்த எக்கானமி எவ்வளவு, இந்தியாவினுடையது எவ்வளவு, தமிழ்நாடினுடைய எக்கானமி எவ்வளவு அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. 1 trillion என்பது 1 லட்சம் கோடி. இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து 113 trillion எக்கானமி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அமெரிக்கா 30 trillion, மொத்த இந்தியாவும் சேர்த்து 4.19 trillion. தமிழ்நாடு மட்டும் அதுல 0.42 trillion. அப்படின்னா என்னன்னு புரியல? 35 லட்சம் கோடி டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இந்த 35 லட்சம் கோடி டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டை பார்த்துட்டோம்னா ஏதோ 50,000 கோடி டர்ன் ஓவர் கொடுக்குற டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2030க்குள்ள 1 trillion சிஎமோட கனவு. இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தின புக்கு தான் நம்ம $1 trillion கனவு. புக்கோட ரேட்டு 200 ரூபாய் தாங்க. இன்னும் அந்த புத்தகத்தை படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 9940090596 இந்த எண்ணுக்கு ஜிபே பண்ணி வாட்ஸ்அப்ல அட்ரஸும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா புக்கு உங்களை தேடி வரும். புத்தகத்தின் ஆசிரியர் எங்க திருஞானம் சார். இத பத்தி இன்னும் பேசுற அளவுக்கு எல்லாம் நமக்கு அறிவில்லை. நம்ம எரும மாட்டுக்கே போயிடலாம். அந்த எரும மாடு என்ன சொல்லுச்சு? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. சரி, இவன் ஏதோ ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்கு போட்டுருக்கானா, நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஒரு கண்ணுக்குட்டியோட ஆவரேஜ் ரேட்டு 30,000. இவனோட ஒரு பையனுக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய் வீசு கட்டிட்டு இருக்கான் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 25 லட்சம் டிவைடட் பை 30,000ன்னு போட்டோம்னா 83.30 மாடு வருது. சரி, ஒட்டு மொத்தமா ரவுண்டா 83 மாடுன்னே வச்சுக்கோம். ஒரு பையன் ஈக்குவல் டு 83 மாடு ஒரு வருஷத்துல. அப்ப 2 பையன் ஈக்குவல் டு 166 மாடு ஒரு வருஷத்துல. அப்ப 2 பையனோடதும் சேர்த்து 166 இன்டு 12ன்னு போட்டோம்னா 1992 வருது. அப்ப 12 வருஷத்துல இவன் பசங்களுக்காக செலவு பண்ற காசுல 1992 மாடு வாங்கிடலாம். வெறும் 6 கோடி ரூபாய் செலவு பண்ணானா 2000 மாடு இவன் கிட்ட வந்துடும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அது குட்டி எல்லாம் மூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இருந்து ஒரு 9 வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 7000 மாடு கிட்ட வந்துருது. சரி, இந்த 7000 மாடு இன்டு வெறும் 10 லிட்டர் போட்டுக்கோ, 70,000 லிட்டர் ஒரு நாளைக்கு கிடைக்குது. பால் 1 லிட்டர் 60 ரூபான்னு போடுங்க, 42 லட்சம் ஒரு நாளைக்கு. அதவே இன்டு ஒரு மாசம்னு போட்டோம்னா 12 கோடியே 60 லட்சம். என்ன கணக்குடா இது? இப்படி சம்பாதிக்கிற? இப்படி மாசம் 12 கோடி சம்பாதிக்கிற பிசினஸ் விட்டு போட்டு என்ன வெங்காயத்துக்குடா வெட்டியா உன் பையனை 6 கோடி செலவு பண்ணி படிக்க வைக்கிற? 12 வருஷத்துக்கு 6 கோடி செலவு பண்ணி வருஷத்தை வேஸ்ட் பண்றதுக்கு மாசம் 12 கோடி சில்லற சம்பாதிக்கலாம்ல. இதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா பசங்களை படிக்க வைக்கிற? உன்னை செருப்பு கழட்டி அடிக்கணுமா அடிக்க வேணாமான்னு கேட்கணும்ல நம்ம. நீ சொன்னதே தான் நாங்களும் சொல்றோம். நபிகள் மேய்ச்ச மாட்ட, ஏசு கிறிஸ்து மேய்ச்ச மாட்ட, ஏன் பகவான் கிருஷ்ண மேய்ச்ச மாட்ட, மாயோன் மேய்ச்ச மாட்ட, உன் மக மேய்ச்ச என்ன தப்புடா விளக்கென்ன வெங்காயம் அப்படின்னு கேட்டோம்னா அது தப்பு. இவன் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவான். ஏன்னா இவனுக்கு மட்டும் வள்ளுவர் சொன்ன அந்த மறை ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. அது இவனுக்கும் இவன் 2 பசங்களுக்கும் மட்டும்தான். மாடல்ல மற்றையவை அப்படிங்கறது முன்னாடி இருக்கிற எரும மாடு இருக்கு. ஏன்னா அதுக்குதான் இவன் என்ன சொல்றான்னு புரியாம கைதட்டி விசில் அடிச்சு கத்திக்கிட்டு இருக்குதுங்க. டேய் அல்ல சில்ற எரும மாடு தற்கொலை தம்பிகளா, இவன் சொல்ற மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றது, பனை ஏறுறது,
பானை செய்யறது இதெல்லாம் அவன் சொல்ற கணக்குல பாக்காதீங்க. அவன் சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் அவன் பசங்களை படிக்க வைக்கிற காசை மட்டும் எடுத்து பார்த்தா மாசம் 12 கோடி 60 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா இவன் அதை செய்யுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவன் மாடு மேய்ச்சி சம்பாதிக்கிறத விட அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்கான். அப்படி என்ன உழைக்கிறான்னு பாக்குறீங்களா? உழைப்பே இல்லாத வேலைதான் இவனோடது. 2000 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். எப்படி? நான் முன்னாடி இருக்கிற இந்த எரும மாடுகளை அடகு வச்சு. நான் தான் 3வது பெரிய கட்சி, எனக்கு காசை கொடுங்க, நான் ஓட்ட பிரிச்சிருவேன். மாடு மேய்ச்சி சம்பாதிக்கிறது ஈஸியா, ஓட்ட பிரிச்சு சம்பாதிக்கிறது ஈஸியா? நீங்க எல்லாம் படிக்கவே போகாம மாடு மேய்ச்சிங்கன்னா இந்தியால ஒரு குரூப் நல்லா சம்பாதிக்கும். அப்படி நல்லா சம்பாதிக்கிற குரூப் உங்களை மாடு மேய்க்க சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கு சில 1000 கோடிகளை கொடுக்குது. மாடு மேய்க்கிறத விட, பால் கறக்கிறத விட, சாணி அள்ளுறத விட எவ்வளவு சிறப்பா சம்பாதிக்கிறான். இப்படி சிறப்பா சம்பாதிச்சுதான் இவன் பையனை லட்சமா கொடுத்து படிக்க அனுப்புறான். இந்த கணக்கெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு புரியவா போகுது? இது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டினுடைய $1 ட்ரில்லியன் கனவு உங்களுக்கு புரியணும். அதுக்கு கண்டிப்பா நீங்க அந்த புக்கை வாங்கி படிங்க. புன்னகையோட படிங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க. நன்றி, வணக்கம்.